வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் 6.2 டன் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்கள் 6 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் முல்லா வீதி, பெரியகடை, நெல்லித்தோப்பு, சுல்தான்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை இன்று காலை 6:30 மணி முதல் நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அதே வேளையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் சுல்தான்பேட்டையில் நடந்த திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதேபோல கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் 6.2 டன் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், நடுத்தர மற்றும் ஏழை மக்களை மிகவும் பாதிக்கும் என்றும், உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்தார். விஷவாயு தாக்கிய பகுதியில் குஜராத், சூரத்தை சார்ந்த வல்லுநர்களை அழைத்துள்ள தலைமைச் செயலாளர், பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழ் சமூகத்தை புறக்கணிப்பதுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் தமிழர்களை அவமரியாதையாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றார். வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சந்தனக்கட்டைகள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி என 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற நாராயணசாமி, புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த வேண்டுமென பாஜக அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கவர்னரிடம் புகார் அளித்துள்ளதை முதலமைச்சர் ரங்கசாமி உணர்ந்து ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் நாராயணசாமி. பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற மாநில தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்கள் 6 கோடி ரூபாயில் வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அவசர காலங்களில் மக்களுக்கு விரைந்து உதவி செய்யும் வகையில் கோரிமேடு, வில்லியனூர், பாகூர், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை, காலாப்பட்டு, சேதராப்பட்டு, காரைக்கால், சொரக்குடி, மாஹே, ஏனாம் உள்ளிட்ட இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இதில் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தீயணைப்பு நிலையங்களில் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் அப்புறப்படுத்திவிட்டு புதிய வாகனங்களை வாங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் 6 கோடி ரூபாய் செலவில் 10 அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் இருந்து வாங்கப்பட்டுள்ள இந்த தீயணைப்பு வாகனங்கள் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வாகன பதிவெண் செய்யப்பட்டதும் இவ்வண்டிகள் அந்தந்த தீயணைப்பு நிலையங்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படவுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணுக்கு தங்க பரிசு பொருட்கள் வந்துள்ளதாக கூறி ரூபாய் 2.21 லட்சம் நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் தேவசேனா. இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார். அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாகவும், நிறைய தங்கம் இருப்பதாகவும், இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் எனவும் மர்ம நபர் கூறியுள்ளார். இதனை நம்பிய தேவசேனா
ரூபாய் 2.21 லட்சத்தை அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி திலகர் நகரைச் சேர்ந்த கௌசல்யா ரூபாய் 50,000, காரைக்காலைச் சேர்ந்த கவிதா ரூபாய் 15,000, கூனிச்சம்பட்டைச் சேர்ந்த பிரபு என்பவரின் சகோதரி ரூபாய் 44,000 மற்றும் ரவீந்திரநாத் ரூபாய் 72,000 என புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் 7 பேரிடம் ரூபாய் 4.23 லட்சம் இணையதளம் வழியாக மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார்கள் பற்றி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரோலில் வந்து குடும்பத்துடன் தலைமறைவாக உள்ள ரவுடி கருணாவை கண்டுபிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் ரவுடி கருணா என்கிற மனோகரன். 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாட்கள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து விசாரித்த போது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டனர். கருணாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாகத் திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை ஆகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இன்று காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி, கிதர் பள்ளி, மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இத்தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கு ஒருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன், மாணவர்களிடம் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிகப்பெரிய பதவியில் அமர வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிகப்பெரிய பதவியில் அமர வேண்டும் என்றும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் தனியார் பள்ளிகளில் பள்ளி நிர்வாகம் அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் வழங்குகிறது. பெற்றோர் இல்லாத மாணவர்கள், தந்தை இல்லாத மாணவர்கள் அதிகம் பதிவு செய்வதால் அவர்களுக்கு கிடைக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களும் அலுவலகத்தில் இருக்கும் எனவும், அலுவலக பதிவேட்டில் தங்கள் பெயரை பதிவு செய்து அவர்களே எடுத்துச் செல்ல மாணவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 84 பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் புள்ளியியல் நிபுணர் ஆகியவற்றில் 84 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. தொடர்ந்து 27ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. நேர்காணலுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் வருவோர் அனைத்து சான்றிதழ்களின் அசலையும் கொண்டு வர வேண்டும். தவறினால் சம்பந்தப்பட்டோர் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தேசிய மருத்துவ ஆணையம் விதித்துள்ள நிபந்தனை விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் கடைபிடிக்காதது கண்டறியப்பட்டால் பணி நியமனம் ரத்து செய்யப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு வே. வைத்திலிங்கம் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். திரு வே. வைத்திலிங்கம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பக்ரீத் பண்டிகை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது. இறைவனின் தூதரான நபிகளின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றும், அன்றைய தினம் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகைகள் நடத்துவதோடு உணவை 3 சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு 3வது பங்கை தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துவர். இதனால் இதனை ஈகை திருநாள் என்றும் கூறுவர். நபிகளின் அறிவுரையை பின்பற்றி உழைத்து சம்பாதிக்கும் உணவை மட்டுமின்றி நம்மிடம் உள்ள அன்பையும் அயல் வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மட்டுமின்றி சமுதாயத்தில் ஆதரவற்றுள்ள அன்பு தேவைப்படுவோர்களையும் கண்டறிந்து வழங்க இந்த நாளில் உறுதியேற்போம் என்று கூறி இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தனது பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் அந்த வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரி அருகே மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் பைக்கில் சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சஞ்சீவி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அவினாஷ். இவர் தனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வேலை நிமித்தமாக திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். தமிழக பகுதியான கோட்டக்கரை அருகே வந்தபோது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தின் மீது விழுந்தது. எதிர்பாராத வகையில் மின்கம்பம் பைக்கில் சென்ற அவினாஷ் மேல் விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைத்து வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக பூக்கடை, இறைச்சி கடைகளில் இவை அதிகம் பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் முதற்கட்ட ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், 2ஆம் கட்ட ஆய்வின் போதும் கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டால் அந்த பொருட்கள் ஜப்தி செய்து கடைகளுக்கு சீல் வைக்கப்படும். அத்துடன் நகராட்சி வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சூரியன் FM நடத்திய பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் நடிகர் விஜய் ஆண்டனி ரிதம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் சூரியன் FM நடத்திய பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் நடிகர் விஜய் ஆண்டனி ரிதம் இசை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடந்த 2007இல் புதுச்சேரியில் முதலாக துவங்கப்பட்ட பண்பலை என்ற பெருமை சூரியன் FMக்கு உள்ளது. அந்த வகையில் ஆரம்ப காலம் தொட்டு தற்போது வரை சூரியன் FM பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி விளம்பரதாரர்கள் மற்றும் மக்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. மறைந்த பாடகர் பாலசுப்ரமணியத்தை அழைத்து கடலூரில் மாபெரும் இசை நிகழ்ச்சியை முதலாக நடத்தியது. தற்போது 6வது முறையாக பிரபல நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி பங்கேற்ற ரிதம் இசை நிகழ்ச்சி நேற்று முன்தினம் மாலை 5 மணிக்கு உப்பளம் பழைய துறைமுகத்தில் நடைபெற்றது. இதில் பாடகர்கள் AKD ஆதித்யா, பிரசன்னா, நாராயணன், விருக்ஷா, மகாலிங்கம், சந்தோஷ், வினயா, ரேஷ்மா, ஸ்ரீஷா, ருக்ஷர், கிரீஷ், மனோஜ், ஜாஸ் உள்ளிட்டோர் பாடினர். விஜய் ஆண்டனி இசையமைத்த பிரபலமான ஆத்திசூடி, மஸ்காரா, நாக்குமுக்க உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர்.
மயிலம் பொறியியல் கல்லூரியில் 19வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழாவானது 2021ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு காலையும், அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு மதியமும் நடைபெற்றது. இவ்விழாவில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு ம. தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்தி பேசினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக DRDSன் மூத்த விஞ்ஞானி, DRDO, பாதுகாப்பு அமைச்சகம் பெங்களூருவிலிருந்து முனைவர் டெல்லி பாபு விஜயகுமார் அவர்களும், சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் UR ராவ், செயற்கைக்கோள் மையம் விண்வெளித்துறை பெங்களூரிலிருந்து முனைவர் வீரமுத்துவேல் அவர்களும் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற ஒரு தங்கப்பதக்கம் உட்பட 17 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 876 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 252 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் 246 மாணவர்களும், கணிப்பொறியியல் துறையில் 202 மாணவர்களும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் 181 மாணவர்களும், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் 130 மாணவர்களும், கட்டடவியல் துறையில் 50 மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் 67 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் 59 மாணவர்களுக்கும், மேலாண்மை துறையில் 171 மாணவர்களுக்கும், ME கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் 4 மாணவர்களுக்கும், ME கணிப்பொறியியல் துறையில் 10 மாணவர்களுக்கும், ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிரைவ் துறையில் 4 மாணவர்களுக்கும் மற்றும் ME டிசைன் என்ஜினியரிங் துறையில் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார். மீண்டும் முதன்மைச் செய்திகள். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் 6.2 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக CBI விசாரிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்கள் 6 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.